வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. நான் வந்துட்டு ஒரு சித்த மருத்துவர். சித்த மருத்துவம் வந்துட்டு படித்ததுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெய்ஞான தத்துவங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு புரியும். ஏன்னா எங்கள் சப்ஜெக்டே பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெய்ஞான அந்த தத்துவங்கள்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த பதஞ்சலி சித்தர் பற்றி தான் வந்துட்டு சொல்ல வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலி யோக சுத்திரா அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு சொல்லிக்கிறத நான் வந்துட்டு ஷார்ட்டாக நமக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. நம்ம அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிபிளாக வந்துட்டு நம்ம வந்து பண்ண முடியும். பதஞ்சலி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனிவர். அவர் வந்து ஒரு சித்தர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜ். ஓகேங்களா. என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. யோகம் அப்படின்னா சித்த விருத்திகளை அடக்குதல். சித்த விருத்திகள்லாம் என்னது? நம்முடைய மனதில் உண்டாகக்கூடிய எண்ணங்கள், அதான் வந்து பார்த்திங்கன்னா சித்த விருத்திகள். ஓகேங்களா. அதை வந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு நம்முடைய பிரெயின் வந்துட்டு நல்லா வந்துட்டு வேலை செய்யும். ஓகேங்களா. அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு. அது வந்து எப்படி நான் அந்த சித்த விருத்தியை வந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுனால ஈஸியாக நம்ம அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையானதை நோக்கி நம்ம வந்து போக முடியும். ஓகேங்களா. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த காரணம் சொல்கிறாரு. அந்த காரணம் அப்படின்னா என்னங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அது என்னென்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சரிங்களா. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரணங்கள் அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எண்ணுதல், மனதில் வந்து உண்டாகக்கூடிய தாட்ஸ். ஓகேங்களா. அதான் வந்து மனம். புத்திங்கிறது நமக்கு உண்டாகக்கூடிய தாட்ஸ் வந்துட்டு நல்லதா கெட்டதா, நமக்கு தேவையா தேவையில்லாததா, அதெல்லாம் நம்ம வந்து யோசித்து நமக்கு தேவையான எண்ணங்களை மட்டுமே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வருது சித்தம். நம்ம வந்துட்டு ஓகே நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வந்து செயல்படுத்த வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது. அந்த செயல்படுறதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா அகங்காரம். அப்போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரணங்கள். ஓகேங்களா. புரியுதுங்களா. திரும்ப ஒன் டைம் சொல்கிறேன். மனத்தில் உண்டாகக்கூடிய எண்ணங்களை புத்தி மூலமாக நம்ம ஆராய்ந்து நம்ம வந்து ஓகே இது நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம வந்துட்டு வந்து முடிவு பண்ணி அதை வந்துட்டு நம்ம செயல்படுத்தணும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான்கும் வந்துட்டு வந்து உட்கருவிகள் அப்படின்னு என்ன? நம்ம மனத்தில் உணரக்கூடிய நம்ம மனதில் நம்முடைய மனம் மூலமாக தானே வந்து இதெல்லாம் வந்து செயல்படுது. அதனால் வந்துட்டு இது நாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வந்து ஒரு கருவிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு தாந்த சாஸ்திரம் வரை வந்து சொல்கிறாங்க. தாந்த சாஸ்திரம் அப்படிங்கிற இதில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு யோக சாஸ்திரத்தை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான்கும் வந்து சேர்ந்தது தான் சித்தம் அப்படி சொல்கிறாங்க. இந்த நான்குமே வந்து சேர்ந்தது தான் சித்தம். புரியுதுங்களா சொல்கிறது?
இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது 4ம் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அறிவு. நம்முடைய அறிவு அதை தான் வந்துட்டு அவர் வந்து யோக சாஸ்திரம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அந்த அந்த ஒரு மாறாவது சென்ஸுக்கு வந்து இருக்கிறீங்களா பகுத்தறிவு. அப்போது அது 4ம் சேர்ந்தது தான் நாம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த யோகாவில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக வந்துட்டு 2 இது சொல்கிறாங்க. என்னென்னா வந்து பார்வைக்கு அப்படின்னா கண்ணு தான் வந்து பார்க்குது. கண்ணு பார்க்குறது வந்துட்டு அது கண்ணு பார்க்குது. சித்தம் வந்துட்டு அந்த பார்த்ததை வந்துட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சித்தம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் மீதி எல்லாமே. இது கண், மூக்கு, வாய், செவி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மெய், நம்முடைய உடல், நம்முடைய பாடியை வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்கள். ஓகேங்களா? கண், வாய், மூக்கு, செவி, மெய் அப்படி சொல்லுவாங்க எங்கள் இதில். இப்போது இந்த இந்த 5 புலங்களுக்கு இல்லையா, இது வந்து கண்மேந்திரியம் சொல்லுவாங்க எங்கள் இதில். இந்த 5 புலங்கள் வழியாக நம்ம பார்த்ததை, நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நம்முடைய சித்தமுக்கு இல்லையா, நம்முடைய அறிவு அதுக்கு கொண்டு போயிட்டு நான் வந்து மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, எண்ணுதல், ஆராய்தல் வந்துட்டு நம்ம வந்து இது தேவை அப்படின்ட்டு வந்து செயல்படுத்துதல், அந்த இதுக்கு கொண்டு போயிட்டு தான் நம்ம வந்துட்டு செயல்படணும். ஓகேங்களா? அப்போது நம்முடைய உலகம் வந்துட்டு என்ன, நம்முடைய உலகமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய புத்தி தான். நம்முடைய புத்தி தான் நாமங்கிறது என்ன, நம்முடைய புத்தி. அதை தான் சொல்கிறார் சித்தர். அப்போது நம்ம அந்த சித்தம் வந்துட்டு நமக்கு வந்து வசமாச்சுன்னா இந்த உலகமே வந்துட்டு நமக்கு வசமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? சித்தம் வசமானால் உலகமே வந்து வசமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? சித்தம் வசமானாலும் என்ன, நமக்கு நம்முடைய மைண்டு நம்ம சொல்கிறது கேட்குது அப்படின்னா நமக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம வந்து நமக்கு தேவையானதை செய்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய மைண்டை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே வந்து நமக்கு வசமாக மாறும். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு தேவையானது என்ன, நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அந்த ஒரு வலிமையான வந்துட்டு வந்து ஒரு மன வலிமை. அந்த மனம் வந்துட்டு மற்றவங்களாலேயோ இல்லை வேறு எதுனாலேயுமே வந்துட்டு பாதிக்கப்படாத அளவுக்கு நம்முடைய மனதை வந்துட்டு நம்முடைய மனதை வந்து பழக்கணும். ஓகேங்களா? அது கொஞ்சம் பழக பழக நமக்கு நம்முடைய மனம் வந்துட்டு நம்ம சொல்கிறது கேட்கும். ஓகேங்களா? அதை தான் வந்துட்டு சித்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படின்னா, சித்தம் நாம் சொல்வதை கேட்டால் நமக்கு வெற்றி நமதே. ஓகேங்களா? நாம் என்பது நமது ஆன்மா. ஓகேங்களா? நாம் என்பது நம்முடைய ஆன்மா. அப்போது நாம் ஆன்மாவின் சந்தோஷமே நான் வந்துட்டு நம்முடைய ஆன்மாவுடைய சந்தோஷம் தான் வந்துட்டு நம்முடைய சந்தோஷம். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, சித்தம் வசமானால், ஏன்னா வந்து ஹாப்பியாக நீங்கள் இருந்தால் தான் உங்களால் வந்து செயல்படுத்த முடியும். நம்ம வந்து ஒரு காரியம் செய்கிறோம், அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து ஒரு ஒரு நல்லது நடக்குது நமக்கும், நம்மளை சார்ந்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா தான் நமக்குமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து தொடர்ந்து செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போது அதை தான் வந்து அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய சித்தம் வசமானால் உலகமே நமக்கு வசமாக மாறும்னு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து முதல்ல செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய சித்தம் நம்முடைய நம்மளை நம்ம கவுண்டரில் வந்து வைக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம். ஓகேங்களா? இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. பதஞ்சலி சித்தர் திருவடிகளே போற்றி.